விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு சென்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 20 பக்தர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். எடுக்கலாமா சார்? இப்போதான் தெரியுது எனக்கு. எல்லாமே பண்ணலாம். சூப்பர் சார். பவர் இல்லையா சார்? ஏங்க பவர் இல்லையா? இல்லை பவர் போட முடியல. பவரா பளிச்சு. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? அந்த சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு ஏற்கனவே வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது சதுரகிரி வெள்ளப்பெருக்கில் சிக்கி விடிய தவித்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்களை பத்திரமாக தீயணைப்புத்துறையினரும் போலீசார் மீட்டிருக்காங்க. ஸ்ரீலிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில நேற்று மார்கழி மாத பிறப்பை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய சென்றாங்க. இதுல மதியம் முதல் தொடர்ந்து விடிய பெய்த கனமழை காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் ஓடையில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதனை அடுத்து கோயிலுக்கு அடிவாரத்துக்கு வருகிற 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓடையை கடக்க முடியாம தவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கொஞ்சம் மழை குறைவாக இருந்தனால தீயணைப்புத்துறையினர் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து கயிறு கட்டி அந்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்களை மீட்டனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சதுரகிரி மலைப்பகுதியில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளனர். ஏன்னா தொடர்ந்து திருப்பத்தூர் மற்றும் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்களை கீழே இறக்காம கோயிலேயே தங்க வைத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.